இப்போ இருக்க எக்கனாமிக் சிச்சுவேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒன்று அசெட், இன்னொன்று லிக்விடிட்டி. லிக்விடிட்டியில் சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் நடுவில் பிரிட்ஜாக இருக்கிறது எஸ்ஐபி. ஸோ எஸ்ஐபியை சூஸ் பண்ண 5 முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டி. எனக்கு இப்போ வயசு 20. நான் இப்போ தான் படித்து முடித்து வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இருந்து நான் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறேன். நான் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் மாதம் 10,000 ரூபா. என்னோடய 60 வயசில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் 48 லட்சம். ஆனால் எனக்கு கிடச்சிருக்க ரிட்டர்ன் 11,88 லட்சம். இதுவே கொஞ்சம் லேட்டாக ஒரு 10 வருஷம் தள்ளி என்னோடய 30வது வயசில் நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் 36 லட்சம். ஆனால் எனக்கு கிடச்சிருக்க ரிட்டர்ன் 3,53 லட்சம். இதுவே இன்னும் கொஞ்சம் தள்ளி நான் மேரேஜெலாம் பண்ணிவிட்டு குழந்தைங்கள்லாம் செட்டில் ஆகுற ஸ்டேஜில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணேன்னா என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 24 லட்சம். கிடச்சிருக்க ரிட்டர்ன் 1 கோடி. இதுவே இன்னும் கொஞ்சம் தள்ளி என்னோடய ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் என்னோடய கிராண்ட் டாட்டர்ஸ்க்காக நான் சேவ் பண்ணணும்னு யோசித்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் 12 லட்சம். ஆனால் கிடச்சிருக்க ரிட்டர்ன் 23 லட்சம். ஸோ ஃபஸ்ட்டு கிடச்ச எனக்கு ரிட்டர்னை விட இப்போது கிடச்சிருக்க ரிட்டர்னில் கம்பேர் பண்ணும்போது வெறும் 2% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கூட கிடையாது. ஸோ இதுதாங்க எஸ்ஐபி. நம்ம எவ்வளோ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது தான். இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணால் ஃபினிஷ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் ஒரு அசெட்டை டார்கெட் பண்ணி சேவ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எஸ்ஐபி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ருப்பி காஸ்ட் ஆவரேஜ், அதாவது சராசரி விலை லாபம். மார்க்கெட் டவுன்னா அதிக யூனிட்ஸ் கிடைக்கும், அப்சைடில் கம்மியான யூனிட்ஸ் தான் கிடைக்கும். இதனால் பையிங் ஆவரேஜ் ரேட் ரெடியூஸ் ஆகி அதிக ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நான் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறேன். இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு யோசிக்கக்கூடாது. நியூ இன்வெஸ்டர்னால் உடனே எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை அதிகப்படுத்த ட்ரை பண்ணுங்கள். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு செலவாக நினச்சி நாம் சேவ் பண்ணும்போது அன்வான்டாக நம்ம பண்ணுற செலவுகளை எல்லாம் தவிர்க்கலாம். ஸோ இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நமக்கு இந்த எஸ்ஐபி அமௌண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு லாங் டேர்மில் ஒரு கோல் பிளானிங், இல்லை நான் ஒரு அசெட் ஃபிசிக்கலாக பை பண்ணுறேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த எஸ்ஐபி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது நோ மார்க்கெட் டைம். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற டென்ஷனே வேண்டாம். மார்க்கெட் டவுனில் இருக்குது அப்படின்னா அந்த மொமெண்ட்டை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அதிகமான அமௌண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம யூனிட்ஸ் அதிகப்படுத்தணுமே தவிர ஓவர் டென்ஷன் ஆகிட்டு அந்த எஸ்ஐபியை க்ளோஸ் பண்ணணும் இல்லை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டே நமக்கு வேண்டாம். அஞ்சாவதாக லோ பேரியர் டு என்ட்ரி. 5,000 ரூபா இருந்தால் தான் சேமிக்க முடியும்லாம் இல்லைங்க. 500 ரூபா இருந்தாலும் நம்மளால் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணுன்னா மார்க்கெட் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு எஸ்ஐபி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அதே சமயத்தில் ஒரு பேசிவ் இன்கம்மாகவும் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டில் பெரிய ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ண நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு இல்லை, டிசிப்ளைன்டு இன்வெஸ்டராக இருந்தால் போதும். அவசரப்பட்டு மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வொலாட்டிலிட்டியை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எஸ்ஐபி மெத்தடில் மந்த் ஆன் மந்த் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களோட பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ண என்னோட வாழ்த்துக்கள். மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்மளோட எனிமி இல்லை, அது நம்மளோட ப்ராஃபிட் அதிகமாக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படியே நீங்கள் ஏற்கனவே எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு டிடி ட்ரேடிங் இன்சைட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.